தமிழக அரசால் கௌரவிக்கப்படுகிற கலைமாமணி விருது பெறுகிற ஆர்வைக்கு பெருமைய சகோதரர் பிரேம்குமார் அவர்களுக்கும் எம்எஸ்பி கனிமணி அவர்களையும் டிஎஸ்ஆர் மாணவர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம். பிரேம்குமார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி ஜெயம் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அதேபோல எம்எஸ்பி கனிமணி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். அதேபோல் அருமை தம்பி சிவ சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். டிஎஸ்ஆர் மாணவர்கள் சார்பாக இதே நேரத்தில் நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டு முதலில் இந்த நிகழ்ச்சி டிஎஸ்ஆர் மாணவர்கள் நிகழ்ச்சி நடத்துகின்ற உறுதுணையாகின்ற அருமை சகோதரர் டிவி ஜெயம் அவர்களுக்கு வான்புகள் வல்லுவன் கலைமன்றத்தின் சார்பாக திரு கே என் பாலன் அவர்கள் பொன்னாடை கொடுப்பார்கள். அந்த பக்கம் மறைக்காம திரு டிஎஸ்ஆர் மோகன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்த அருமை சகோதரர் ரவி அவர்களை அழைக்கின்றோம். டிஎஸ்ஆர் மோகன் அவர்களுக்கு சார்பை எடுத்து கௌரவிக்கின்றோம் வள்ளுவர் மன்றத்தின் சார்பாக. அடுத்து கனிமாமணி விருது பெறுகின்ற ஆர்மைக்கு பெருமைக்குரிய சகோதரர் பிரேம்குமார் அவர்களுக்கு எங்களுடைய மன்றத்தினுடைய துணை செயலாளர் பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார். அதேபோல் ஆர்மை சகோதரர் எம்எஸ்பி கனிமணி அவர்களுக்கு எங்களுடைய வல்லுவர் மன்றத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. துணைத் தலைவர் அறிவிக்கிறார்.
அடுத்தபடியாக அருமைக்குரிய சகோதரர் பிரேம்குமார் அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். உட்கார்ந்து பேசலாம். வணக்கம். சிறப்பு வாழ்த்து நடிகர் சகோதரர்களுக்கும் சங்கம் பிஎஸ்சி நாட சங்கம் மூலியமாக நம்ம கொடுத்தது இந்த சங்கத்தின் எல்லோருக்கும் நன்றி. அடுத்தபடியாக அருமை சோழர் எம்எஸ்பி கலைமணி அவர்கள் வாழ்த்து பேசும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, நடிகை நடிகர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கம். வருடந்தோறும் சிறப்பாக நமக்கு வழிகாட்டிய மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாதா பிதா குரு தெய்வம். இந்த மாதா பிதா குரு 3 பேருமே தெய்வம். அப்படி நமக்கு வழிகாட்டிய அந்த ஆசானுக்கு வருடந்தோறும் இப்படி திருமணம் எடுத்து டி.எஸ். ராஜப்பா குடும்ப செய்தி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம். அடுத்து கலைமாமணி விருதுகளும் அடியனுக்கும் ஆசிரியர் பிரேம்குமார் அவர்களுக்கும் எங்களுக்கு பாராட்டு தெரிவித்து பொன்னாடி போட்டி கௌரவித்தார்கள். நான் கலைமாமணி விருது எனக்கு அறிவித்த உடனே முதலாக எனக்கு வாழ்த்து சொன்னவர் நமது அன்புக்குரிய அன்பு தம்பி டி.வி. ஜெயம் அவர்கள். முதல்ல வாழ்த்து சொன்னார். அடுத்து ஒரு சில பேர் சொன்னாங்க. அடுத்தபடியாக தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து எனக்கு வாழ்த்து மடல் இன்னும் பெறல. வாழ்த்து மடல் அருமையான ஒரு வாழ்த்து மடல் அனுப்பி எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். எனக்கும் மாமா பிரேம்குமார் அவர்களுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து வர வருஷம் நிச்சயமாக அன்பு தம்பி ஜெயத்திற்கு நான் கலைமாமணி விருது வாங்க நான் உறுதுணையாக இருப்பேன். நிச்சயம் அவர் வாங்குவார். அவர் வாங்க வேண்டியது தம்பி ஜெயா சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு எத்தனையோ பக்கவாத்தியக்காரர்கள் படைச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லிக் கொடுத்த ஆசானுக்கு அந்த இறைவன் நம்மளால் நாம் எதுவும் செய்ய வேண்டும். அதனால் என்னால் முடிந்து அடுத்த வருஷம் அந்த ஜெயத்துக்கு கிடைக்கிறதுக்கு நான் உறுதுணையாக பாட வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த பிஎஸ்ஆர் மாணவர்களுக்கும் எனக்கு பொன்னாடி பொருத்திய வாழ்வுகள் வெள்ளம் மன்றம் எங்களுக்கு இதற்கு மாமாவுக்கும் பொன்னாடி பொருத்தினார்கள். அவர்களுக்கும் அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்வுகளை வளர்க்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக அருமை தம்பி சிவசுப்பிரமணியம் அவர்கள் வாழ்த்தி பேசும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அன்பார்ந்த பெரியவர்களே, இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு நான் பேசுறது. இப்போ இந்த குரு பூஜை விழா நடத்துவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதனுடைய புகழையோ எங்களுடைய புகழையோ சொல்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க கை தூக்க பார்ப்போம். சரி, ராஜாபாயா சார் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் ரொம்ப சின்ன வயசு எனக்கு புரிந்து கொள்வதற்கு இல்லை. அப்புறம் மேடையில் நான் கிளாசிக்கல் மேடையில் வாசிக்கும் போது நாடக மேடை வர்றப்போ ரொம்ப கஷ்டம் நாடக மேடை. அதில் அண்ணன் பாலண்ணே உட்காந்து இந்த டைமிங்கெல்லாம் சொல்லுவார். அதை அப்படியெல்லாம் வந்து எல்லாத்தையும் போல எனக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜெயன் சார் வர்றாரு. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாடகத்துக்கு போதுமான வரைக்கும் சொல்ல வைக்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லை. குருநாதருக்கு வேலை வைக்காமல் நம்மெல்லாம் நல்லபடியாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபார்மேட்டை வாசித்து பழகி இன்னும் என்ன செய்யலாம். ராஜாபா சார் வாசிக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் உண்டு. அது பிற்காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வருஷனாக கொண்டு வந்து நம்ம ஜெயண்ணா அது மாற்றுக்கருத்தே கிடையாது. நானும் நல்லா தெரியும். எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர்த்தையும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான். ராஜாபா சார்ட்டையும் படிச்சிருக்கேன், அண்ணன்டையும் படிச்சிருக்கேன். அதனால் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன், இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு அனுபவமாக இருக்கிறது.
சிரமங்கள் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா கதை பார்க்கறதுக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் ஆர்டிஸ்ட்டை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் வாசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உபதேசம் பண்ணால் பிடிக்காதுன்னு என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் சொல்லிட்டு உள்ளவிடும் கோவிலே உரைகின்றார் குமரா உள்ளவிடும் கோவிலே உரைகின்றார் குமரா வள்ளியம்மை கருவா வள்ளியம்மை கருவா உள்ளவிடும் கோவிலே உரைகின்றார் குமரா Sorry,
அருமை சகோதரர் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலர் திரு பொன் முருகதாஸ் அவர்கள் வாழ்த்து பேசும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் சுகுணாத லைமணி, கலைமாமணி, அமரர் சூழியூர் டி.எஸ். ராஜப்பா அவர்கள் 23ஆம் ஆண்டு குரு பூஜை விழா, இசை நாடக ஆசிரியர் சூழியூர் அமரர் கே.ஏ. கனகசபாபதி, நாடக ஆசிரியர் எடுமணி, கலைமாமணி அமரர் ஏ.எஸ். தங்கவேல், நாடக ஆசிரியர் நமச்சிவாயபுரம் கலைமாமணி அமரர் என்.எஸ். வரதராஜன், இசை நாடக ஆசிரியர் புலிகுறிச்சி பி.ஆர். பாண்டியன். இவர்கள் மறைந்த இசை நாடக குருநாதர்களுக்காக நடத்தப்படும் இந்த கலைஞரின் விழா நிறைவு விழாவிற்கு வருகிறதற்கும் அத்தனை கலைஞர் பெருமக்களுக்கும் எங்களது ஆசா கலைமாமணி சுகநாத லைமணி சூடியூர் என்றும் எங்குள் இருக்கும் அமரர் டி.எஸ். ராஜப்பா அவர்களின் டிஎஸ்ஆர் மாணவர்கள் சார்பாக இந்த வருடம் புதிதாக பதவியேற்ற செயற்குழு செயலாளர் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளர் பொன் முருகதாஸ் அவர்களுக்கு டிஎஸ்ஆர் மாணவர்கள் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து வருகின்றோம். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை கலைஞர் பெருமக்களையும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க நிர்வாகத்தின் சார்பாக வருக வருகை என வரவேற்று இந்த விழாவினை வருடந்தோறும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் டிஎஸ்ஆர் மாணவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக திரு டிஎஸ்ஆர் மோகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுகிறது. சங்கத்தின் தலைவர் டி.வி. ஜெயம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். அடுத்தபடியாக தமிழக அரசால் சிறந்த கலைஞர்களுக்காக வழங்கப்படும் கலைமாமணி விருதினை வாங்கி அவருக்கும் நமது சங்கத்திற்கும் பெருமை சேர்த்த மரியாதைக்குரிய இசை நாடக ஆசிரியர் எம்.யு. பிரேம்குமார் அவர்களுக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. சங்கத்தின் பொருளாளர் திரு எஸ்.கே. பாலசுப்ரமணியன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். அடுத்தபடியாக சிறந்த கலைஞர்களுக்காக கலைமாமணி விருதினை வாங்கி சங்கத்திற்கும் நமக்கும் பெருமை சேர்த்த மரியாதைக்குரிய மிஸ்டர் எம்.எஸ்.பி. கலைமணி அவர்களுக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் துணைத் தலைவர் திரு காளிமுத்து அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அங்குலாஸ் திரு சிவசுப்ரமணியன் அவர்களுக்கு சங்கத்தின் துணை செயலாளர் தமிழரசு அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். அப்பா அம்மா குரு தெய்வம் என்ற இவங்க எல்லாருமே அம்மா அப்பா குழந்தைகள் நல்ல விதமாக வளரணும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோட வளர்ப்பாங்க. அதே குழந்தைகளை வளர்ந்த பின்னால் தாய் தப்பு நல்லா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்த உணர்வு இருக்கும். இது அம்மாட்டையும் உண்டு அப்பாட்டையும் உண்டு. அதே நேரத்தில் குருக்கிட்டையும் நாம் ஒரு மாணவரை உருவாக்கணும் அப்படின்னா அந்த உருவாக்கம் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு குரு எதிர்பார்ப்பாங்க. அதே சிஷியன் குருநாதர் என்ன சொல்றாரோ அதை முறையாக பயன்படுத்தி நல்ல விதமாக இருக்கணும் சொல்லி குருவும் சிஷியனுக்குள்ள ஆத்மார்த்தமான இந்த உணர்வு இது எல்லா குருநாதர்களுக்கும் உண்டு, எல்லா சிஷியர்களுக்கும் உண்டு.
இந்த ஒரு சின்ன விஷயம் இங்கே பேசணும்னு ஆசைப்படுறேன். யாரும் தப்பா வச்சுக்கிறாங்க. எங்கள் அண்ணன் ஜெயத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஏன்னா டிஎஸ்ஆர் அவர் ஐயா ராஜாபாவை நான் பார்த்துக்கிட்டேன். நான் நாடகம் வரும்போது 93 அது கூட அவர் இறந்துட்டாருன்னு பார்த்துக்கிட்டேன். அவருக்கு எனக்கு தெரியாது. எனக்கு அதே போகலன்னே அப்போ போய் ஏதாவது சொல்லுவாரு கேட்டுக்கிறேன். இப்போ சமீப காலமாக இந்த டிஎஸ்ஆர் விழா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் அண்ணன் தனிப்பட்ட முறையில் தலைவர் என்ற டிவி ஜெயத்துக்கும் என்ன விஷயங்கள் நடக்குன்றதை நான் ஆத்மார்த்தமாக ஒரு 7 வருஷமா தெரிஞ்சதுனால சொல்றேன். ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு காது நடத்துகிறோம், ஒரு கல்யாணம் நடத்துகிறோம், ஒரு விழா நடத்துகிறோம்னா அந்த ஒரு விழா நடத்துறதுக்கு ஒரு குடும்பமே எவ்வளோ போராடி நடத்துகிற விஷயம் நம்ம கண்பாடம் நம்ம குடும்பம் எல்லாம் நடக்கிற விஷயம். அப்படி ஒரு விழா நடத்துறதுக்கே சிரமப்படுற இந்த காலத்தில் வருடம் பூரா ஒரு விழா இந்த 23/3 நடக்குது அப்படின்னா அதற்கான முழு பெருமையும் மரியாதைக்குரிய டிவி ஜெயவர்களை தான் சார். அது முக்கியமான இந்த 7 வருஷத்துல என்ன நடக்குது அப்படின்னா 23/3 விழா நடக்குது. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சீட்டு நடத்துறோம். வருஷம் பூரா ஒரு 10 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இந்த ஜனவரி சீசன் ஆரம்பிச்ச நேரத்தில் ஆரம்பிச்சு இந்த அக்டோபர் முடிவு சீட்டு நடத்துவோம். இதை அண்ணன் 23 விழா நடத்துவார். இதை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாலே அவர் ஒரு சீட்டு என்னை போட்டுருக்காரு, போட்டு நடத்துவாங்க. 7 வருஷத்துக்கு முன்னால முத சீட்டு கொடுக்கும்போது இந்த 3ஆம் மாதம் வரும்போது என்னடே விழா வேலைகள்லாம் இருக்கலானே நினைச்சு சீட்டை கொடுக்குறா எங்கள் அப்பா இருக்காரு நான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு. சீட்டை கொடுக்குறா எங்கள் அப்பா இருக்காரு நான் பார்த்துக்குறாரு. சீட்டை கொடுக்கும் அவர்கிட்ட விடுங்க அந்த சீட்டு. இது அதான் அர்த்தம். இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்ற ஆத்மார்த்தமான உணர்வு அவரிடம் இருக்கிறது. இந்த விழாவை நம்ம நடத்தணும். ஏன்னா நம்ம குருநாதருக்காக ஒரு சரி நன்றி கடன் அவர் நினைக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் ராஜப்பா வந்து இந்த விழாவுக்கு அவர் எடுக்கிற முயற்சிக்கு நாம உறுதியாக இருக்கணும் அவர் நினைச்சு நடத்துறாரு. ஒரு வருஷம் சீட்டு விழுச்சு நான் யதார்த்தம் நினைச்சு அது வந்து சரி இது யதார்த்தம் விழுந்த சீட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து 2 வருஷம் சீட்டு விழுகலை. அப்ப இவர் என்ன முயற்சி எடுத்துக்காரு அப்படின்னா மரியாதைக்குரிய மாப்பிள்ளை சூர்யா வந்து ஒரு வார்த்தைக்கு மாதிரி போடுவார். வாரம் 1000 சொல்லி ஒரு 30 பேருக்கு 30 வாரத்துக்கு நடத்துவாங்க. விழுந்தா 30,000. நான் இவரை கேட்டேன் போன வருஷம் 1 வருஷம் அதை இந்த வருஷம் குருவிச்சு நடக்குது என்ன செய்யலாம் ஒன்றும் நடந்தது மாப்பிள்ளை சூர்யாட்ட சீட்டு போடுங்கடா 3ஆவது சீட்டை கேட்டிருக்கேன் 30,000 கொடுத்துருங்க. அதே மாதிரி 30,000 வாங்கி தான் விழா ஆரம்பிச்சாரு. நான் எதுக்காக மறுபடியும் சொல்றேன்னா விழாவை நடத்த வேண்டும் என்ற உணர்வோடு அவர் இருக்கிறார். அந்த விழாவுக்கு உதவி செய்யற கடவுள் வந்து அவரை ஒத்துழைப்பு கொடுறாருன்னு சொல்லுவாங்க. கடைசியாக முடிக்கிறேன். இந்த 20ஆம் தேதி இப்போ இன்னைக்கு 23 ஒரு 4 நாளைக்கு முன்னால எல்லாம் நாங்கள் ஆஃபீஸில் பேசி சீட்டு கொடுக்க போகிறோம். 20 சீட்டு கொடுக்குவோம். இவர் என்ன இந்த விட வார சீட்டு சூர்யாட்ட போடலை விழாவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன் பண்ணும்போது அன்னை சொன்னார் பரவாயில்ல தம்பி 2 மோதிரம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடகு வைக்கிறதுக்கு 2 மோதிரம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடகு வைக்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்டா. எங்கள் அப்பா இருக்காரு. ஏன்னா நான் இந்த விழாவை நான் சிரமப்பட்டு இந்த வருஷம் நடத்திட்டா இந்த வருஷம் பூரா அவர் எனக்கு சோறு போடுவார். முக்கியமான விஷயம் கவனிக்கிறதுல பணம் கொடுப்பாரு சொத்து சம்பாதிப்பாரு சொல்லலை. இந்த வருஷம் பூரா எனக்கு எங்கள் அப்பா சோறு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி தாங்க முடிச்சோம். சீட்டு தாங்க கொடுக்கணும் அவருக்கு தாங்க இருந்துச்சு சீட்டு. நான் சொன்ன விஷயம் நீங்களும் உங்கள் வார்த்தையை பேசி வச்சு செய்வீங்களா அப்படின்னு கேட்டேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா குருநாதன் மீது ஒரு சிஷியனுக்கு ஆத்மார்த்தமான உணர்வும் மரியாதையும் வேணும். இதை நம்ம செய்யணும். அதே மாதிரி அப்படி நினைக்கும் போது குருநாதர் கடவுளாக இருந்து நிச்சயம் நமக்கு அருள் வழங்குவார் என்பதற்கான உதாரணம். நன்றி வணக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் நமது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் கடந்த 2 வருஷம் குரு பூஜை புதிய கட்டிட பணிகளுக்காக தாமதப்பட்டு போச்சு. வருகிற 97வது குரு பூஜையும் 97வது ஆண்டு விழாவும் மிக சிறப்பான முறையில் நடத்தப்படும். அதோட வர மே 10ஆம் தேதி சித்திரை 27 நமது புதிய சங்கத்திற்கான கதவு ஜன்னல் வைப்பதற்கான நிலவு நிலை ஜன்னல் வைக்கிறதுக்கான சாமி கும்பிடும் விழா நடக்குது. அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். சித்திரை 27 மே 10ஆம் தேதி அதோடு இந்த கட்டிட கட்டப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று கீழ்த்தளம் முடிவடைந்து தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் 97வது ஆண்டு விழா சுவாமியோட 97வது குரு பூஜை விழா இந்த புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா 30 விழாக நடத்தப்படும் என்று நிர்வாகத்தின் சார்பாக தெரிந்து கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
சிவமய